ஃபஸ்ட் பார்ட்டில் ப்ளவுஸோட பேக் பார்ட்டும் பட்டி எப்படி ஸ்டிச் பண்ணி பார்த்தோம். இந்த பார்ட்டில் ஃப்ரண்ட் பார்ட் பார்க்கலாம். டாட் வந்து நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நெக்கும் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நான் அளந்து காட்டுறேன். 2.25 இன்ச் இருக்குது. இதுலேயும் 2.25 இன்ச் இருக்குது. டிஸ்டன்ஸ் வந்து 1.25 இருக்குது. இப்போ வந்து ஃபேப்ரிக் வந்து மெயின் பார்ட் வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து நம்ம லைனிங் கிளாத்தை வச்சுக்கிறோம். நம்ம நெக் போர்ஷன் மார்க் பண்ணது தான் மேலே இருக்கணும். டாட் மார்க் பண்ணது அடியில் பார்த்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து நெக் அடித்து திருப்பும்போது டாட் பிடிக்கிற மார்க் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ நான் வந்து பின் பண்ணிக்கிறேன் ப்ளவுஸை. இப்போ நான் மார்க் பண்ண நெக் பேட்டர்ன் மேலேயே நான் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். மெதுவாக அந்த டேர்னிங் வரும்போது கரெக்டாக பார்த்து திருப்பிக்கோங்க. ஏன்னா கிராஸ் கட்டிங் போட்டனால துணி வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகும். அதனால் பின் பண்ணி ஸ்லோவாக இது பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சிசர் வச்சு கட் பண்ணி சின்ன சின்ன நாச்சஸாக அந்த டேர்னிங் வர இடத்துல மட்டும் நம்ம கட் பண்ணி குண்டூசியை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம துணியை லைனிங் துணியில் வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் போட்டதுக்கப்புறம் நம்ம லைனிங்கை வந்து பேக் சைடு திருப்பிட்டு மெயின் ஃபேப்ரிக்கில் மறுபடியும் நெக் ஷேப்க்கு நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். நான் எப்படி போட்டு திருப்புறேன்னு நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்டிச்சஸ் போட்டுட்டோம். இப்போ வந்து நெக் போர்ஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இப்போ பேக் சைட் திருப்பி போட்டுட்டு நம்ம லைனிங்கை நீட்டாக சுருக்கம் இல்லாமல் எடுத்துகிட்டு பின் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நம்ம லைனிங்கோட எட்ஜஸ்லலாம் ஓரத்துலலாம் தையல் போட்டு எடுத்துக்கணும். நான் பின் பண்ணுற மாதிரியே பிகினர்ஸ் வந்து எல்லா கார்னர்லேயும் பின் பண்ணுங்க. அப்போ தான் கிளாத் எங்கேயும் மூவ் ஆன் ஆகாது. ஏன்னா வந்து கிராஸ் கட்டிங் போட்டோன்னா ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ப்ளவுஸோட கார்னர்லலாம் நம்ம லைனிங் வந்து கார்னர்லாம் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. புரியலைன்னா கூட வீடியோ வந்து இன்னொரு டைம் போட்டு பாருங்கள். ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம பின் பண்ணதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸஸ் கிளாத்தெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பொறுமையாக கட் பண்ணுங்கள். நம்ம வந்து மார்க் பண்ணி தான் நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்குறோம். நீங்கள் கத்திரிக்கோல் கொஞ்சம் இது பட்டாலும் அளவு மாறிடும், கிளாத் மேலே வெட்டிடும். பார்த்து பொறுமையாக கட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம இன்னொரு பார்ட்டையும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எப்படி அடித்து திருப்புறேங்கிறத பார்த்து நல்லா இப்போ நம்ம அதே மாதிரி பின் பண்ணி பேக் சைடு வந்து கார்னர் எல்லாம் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். எக்ஸஸ் துணியில் கட் பண்ணி எடுத்துட்டோம். 2 பார்ட்டும் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. ஒருத்தர் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா ஆப்போசிட் வச்சு தைச்சிருவாங்க. அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. அப்புறம் ஸ்லீவ் நம்ம கட் பண்ணுறது பார்க்கலாம். ஸ்லீவ்க்கு இதே மாதிரி 1/2 இன்ச்சில் மார்க் போட்டுக்கோங்க. ஆப்போசிட் சைடு போட்டுக்கோங்க. ஏரோ மார்க் போட்டிருக்கோம்ல நம்ம குடஞ்சி எடுத்த பக்கம், அந்த மாதிரி ஆப்போசிட்டில் வச்சு 1/2 இன்ச்சுக்கு மார்க் போட்டு நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு லைனிங்கை வச்சு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இப்போ நான் மார்க் பண்ணதுக்கு நேராக நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். திருப்பி விட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா மறுபடியும் படிமான தையல் போட போகிறேன். நீங்கள் மேக்ஸிமம் எல்லாருக்குமே இது வந்து ஒரு டிப் மாதிரி தான். நீங்கள் படிமான தையல் போட்டிங்கன்னா ஸ்டிச்சிங் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். போட்டிக் ஸ்டைல் அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நான் மறுபடியும் லைனிங்கை திருப்பி மெயின் ஃபேப்ரிக் மேலே ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். போட்டுட்டு பேக் சைட் திருப்பிட்டு லைனிங்கோட எட்ஜஸில் வந்து நான் இந்த ட்ரிப்பு பின் பண்ணல. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணி பொறுமையாக திருப்பி நீங்கள் வந்து மேலே ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் எக்ஸஸாக இருக்கிற கிளாத் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதே மாதிரி நம்ம 2 ஸ்லீவையுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு ஸ்லீவ் ரெடி. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி மெயின் ஃபேப்ரிக் பத்தலைன்னா
ஜாயின் கொடுத்துருப்போம் இல்லைங்களா, அந்த இடத்துல நான் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன், அப்போ தான் பிரியாது. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு டிப், கப் சைஸ் நம்ம பிடிக்கும்போது எக்ஸஸும் லைனிங்கும் தனித்தனியாக போயிடக்கூடாது. அதனால் இந்த மாதிரி டாட் பிடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே நம்ம மார்க் பண்ணிக்கொள்ள அந்த எல்லா இடத்துலையும் வந்து ஒரு ரஃப் டைல் போட்டுக்கோங்க. ரஃப் டைல் போட்டிங்கன்னா மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் மூவ் ஆன் ஆகாது. அப்போ நீங்கள் டாட் பிடிக்கும் போது ஈஸியாக இருக்கும், கிளாத் வந்து மூவ் ஆன் ஆகாது, கப் ஷேப் வந்து கரெக்டாக வரும். இப்போ நான் வந்து சென்டர் டாட் வந்து பிடிக்கிறேன் ரஃப் டைல் போட்டதுக்கப்புறம். நம்ம ஆல்ரெடி ட்ரா பண்ணியிருக்கோம், அது மேலேயே தான் நான் வந்து டாட் பிடிக்கிறேன். பார்த்தீங்களா இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? மேலே லைட்டாக நூல் த்ரெட்டு தெரிஞ்சுதுன்னா அதை கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஹூக் பட்டி இருக்கிற நான் வந்து டாட் போட்டுக்கிறேன். அடுத்து நம்ம ஆர்ம் ஹோல் சைடு இருக்கிற டாட் வந்து நான் பிடிச்சிக்கிறேன். மூணையும் பிடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. இப்போ நம்ம டாட் பிடிச்சதுக்கப்புறம் கப் ஷேப் வந்து எவ்வளோ அழகாக தூக்கி காட்டுதுன்னு பாருங்கள். இதே மாதிரி நம்ம இன்னொரு பார்ட் இருக்கு இல்லைங்களா, அதையும் வந்து டாட் பிடிச்சிக்கணும். புரியலன்னா திரும்ப ஒருக்கு வீடியோ போட்டு பாருங்கள். இதில் சின்ன சின்ன டிப்ஸு, ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். டாட் பிடிக்கிறது ரொம்ப முக்கியம். ப்ளவுஸ்லேயே ரொம்ப முக்கியமான பார்ட் வந்து இதுதான். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க நேஹா டெய்லரிங்கை ஃபாலோ பண்ணுங்கள்.